ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ப்ரான்ஸ் கிரேவி பார்க்கலாம். கடாயில் ஆயில் விட்டுக்குங்க, கடுகு போட்டுக்குங்க, கடுகு கூட கொஞ்சம் சோம்பு போட்டுக்குங்க, பச்சை மிளகாய் கருவேப்பிலை போடுங்க. இப்போ 2 வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்து போட்டு வதக்குங்க. கொஞ்சம் ப்ரௌன் ஆகட்டும் வெங்காயம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நெசுக்கி போடுங்க. நெசுக்கி போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ சால்ட் போடுங்க, தனியா பவுடர், மஞ்சாத்தூள், மிளகாப்பொடி ஒரு 2 ஸ்பூன் போடுங்க. கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் போடுங்க. போட்டு நல்லா வதக்குங்க மசாலா. இப்போ நம்ம 2 தக்காளி அரைச்சி வச்சுருக்குறோம் மிக்சியில் போட்டு, அது போட்டு நல்லா வதக்குங்க. பச்சை ஸ்மெல்லாம் போட்டோம். இப்போ 2 நிமிஷம் விடலாம். பாருங்கள், மசாலா நல்லா வதங்கிடுச்சு, மேலே ஆயில் வந்துட்டு இருக்குது. இப்போ 1/2 kg ப்ரான்ஸ் போட்டுக்கலாம். இந்த ப்ரான்ஸ் நல்லா க்ளீன் பண்ணுங்கள். தடும்பாக பிளாக் கலரில் இருக்கும், அது எடுத்துடுங்க, அது நல்லது இல்லை உடம்புக்கு. இது நம்ம தோசைக்கு, சப்பாத்திக்கு, ரைஸ்க்கு எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக அருமையாக இருக்கும். இப்போ ப்ரான்ஸு மசாலா நல்லா பிடிச்சிடுச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம், ஏன்னா இது கிரேவி இல்லைங்களா. இப்போ ஒரு 15 மினிட்ஸ் கொதிக்கிட்டோம். பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு கிரேவி நல்லா. இப்போ மேலே கொத்தமல்லி தழை போட்டுக்கோங்க. ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள்.